அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு டெசர்ட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜிகர்தண்டா, மதுரையில ரொம்பவே ஃபேமஸான ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஜிகர்தண்டாவுக்கு பால் நல்லா சுண்ட வச்சு 3 வகையான பால் ரெசிபி நம்ம செய்யணும். ஐஸ்கிரீம், பால்கோவா, ஜிகர்தண்டாக்கு ஏற்ற ஸ்பெஷல் பால், இது 3மே நான் எப்படி செய்யறதுன்னு தெளிவாக காட்டியிருக்கேன். இந்த ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட். அதனால மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் பிசின் இந்த மாதிரி கற்கண்டு மாதிரி இருக்கும், இதை நம்ம ஊற வச்சுக்க போறோம். ஒரு அகலமான பாத்திரத்துல 12ல இருந்து 15 பாதாம் பிசின் மட்டும் சேர்த்துக்கங்க. அதிகமா சேர்த்துற வேண்டாம். நம்ம கொஞ்சமா சேர்த்தாலே இது ஊறி வரும்போது அதிகமா இருக்கும். இது நல்லா ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. வாஷ் பண்ணிட்டு திரும்ப அதுல தண்ணி சேர்த்துக்கங்க. 1.5 கப்ல இருந்து 2 கப் தண்ணி சேர்த்து இதை ஃபுல் நைட் ஊற வைக்கணும். இது ஊறி வரும்போது அதிகமா வரும், அதனால ஒரு பெரிய பாத்திரத்துல ஊற வச்சுக்கோங்க. இப்போ மறுநாள் காலையில பாருங்க, நம்ம ஜிகர்தண்டாவுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில நம்ம செய்யறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் கரெக்டாக இருக்கும், அதனால ஃபுல் க்ரீம் மில்கே எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா பால் நல்லா பொங்கி வர அளவு நல்லா காய்ச்சிக்கோங்க. அடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஓரத்தில் இருந்து வர ஆடைகள்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆடை படிய நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கூட நல்லா சுண்டி வரணும், அது வர நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, பால் பாதி அளவு நம்ம ஊற்றினதுல இருந்து பாதி அளவு சுண்டி வந்துடுச்சு. பால் பாதி அளவு நல்லா சுண்டி வந்ததும் அடுத்து வேறு ஒரு பாத்திரத்துல நம்ம பால்கோவா செய்ய போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. பால்கோவா செய்யறதுக்கு நீங்க நான்ஸ்டிக் பேனு அப்படி இல்லைன்னா கனமான பாத்திரமா எடுத்துக்கங்க. 1 கப் அளவு பால் சேர்த்து அதுல 1 கப் அளவு பாலுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்து பால் சர்க்கரையெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பால் திரும்ப நல்லா பாதியாகி கம்மியாகி வரணும். பால் கெட்டி ஆக ஆக நமக்கு பால்கோவா ரெடியாகி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வேறொரு கடாயில் நம்ம ஜிகர்தண்டாக்கு பாலும் அடுத்து ஐஸ்கிரீமும் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை நல்லா நீர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அது வர சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு சர்க்கரை கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா கலர்லாம் மாறி வந்துடுச்சு பாருங்க. லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சு இந்த கலர் வந்ததும் மீதி இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பால்கோவாவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மீதம் வச்சல அந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து சர்க்கரை தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கலர் தான் நமக்கு அந்த சர்க்கரையில் கலர் வந்ததில்ல, அந்த கலர் தான் நமக்கு ஜிகர்தண்டாவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால சர்க்கரையை கரையும் போது நல்லா பார்த்து அந்த கலர் வர அளவு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கங்க. அடுத்து பால் ஊற்றிக்கங்க. வேறொரு பாத்திரத்தில் நம்ம பால்கோவாவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது நல்லா திக்காகிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதையும் நீங்கள் ஒரு சைடில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா திக்காகி வரணும், அது வர கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்க. இதுவரை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகி வந்ததும் நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விட்டுருங்க. லைட்டாக ஆறிட்டதுக்கப்புறமா
நம்ம இதில் பிடிச்ச நட்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட விருப்பம் இருந்தால் நட்ஸ் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பாலும் நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்க. நல்லா ஆடையெல்லாம் மேலே படிஞ்சு நல்லா திக்காகி வந்துடுச்சு. இதுல இருந்து நம்ம ஜிகர்தண்டாவுக்கு கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜிகர்தண்டா செய்யும் போது நமக்கு திக்கான பாலும் தேவைப்படும். அதனால இதுல இருந்து 1 கப் அளவு பால் எடுத்து தனியா வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல. அடுத்து ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு அதுலேயே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீமை நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். அதில் ஏற்கனவே 1 கப் அளவு பால் இருந்தது. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அந்த பாலோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா திக்காகி வரட்டும். இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம பிளெண்டரில் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தான் ஐஸ்கிரீம் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். ஐஸ்கிரீம் பாக்ஸில் ஊற்றி 3 மணி நேரத்தில் இருந்து 4 மணி நேரம் வரை இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்து 3 மணி நேரத்தில் இருந்து 4 மணி நேரம் பொறுத்து திரும்ப நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பால்கோவாவும் ரெடி ஆயிடுச்சு. திக்கான ஜிகர்தண்டா பாலும் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, இது நார்மலான கூலிங் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகியே வந்துடுச்சு. 5 மணி நேரம் பொறுத்து திரும்ப நம்ம பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். பிளெண்டரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி திரும்ப நம்ம ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக வரும். திரும்ப ஐஸ்கிரீம் பாக்ஸில் சேர்த்து இதை 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதில் சாப் பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்கிட்ட நட்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் இருந்தது, அதனால நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் ரெடி ஆகட்டும். 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ ஜிகர்தண்டாவுக்கு பாதாம் பிசன் ரெடி ஆயிடுச்சு, ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு, ஜிகர்தண்டாவுக்கு மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக கொஞ்சமாக பால் எடுத்து நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இந்த பாலும் நம்ம ஊற்றிக்கணும். பால்கோவா அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசன் சேர்த்துக்கங்க. ஜிகர்தண்டாவுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருந்த திக்கான மில்க் சேர்த்துக்கங்க. அதோட நம்ம சாதாரண பால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிசன் பால்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது பாதாம் பிசன்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்கோவா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே நீங்கள் பாதாம் பிசன் சேர்த்ததுக்கப்புறமா நன்னாரி சர்பத்தும் சேர்த்துக்கலாம். நன்னாரி சர்பத் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. அடுத்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தா நம்மளுடைய சூப்பரான ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்து அளவாகவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. அதிகமாக இருந்தால் திகட்ட ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.